இஸ்ரோ வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதுமைகள கொண்டு வந்துட்டே இருக்கிறாங்க. அவங்களுடைய ஒவ்வொரு மிஷனுமே சில ரெவல்யூஷனரியான மிஷன்ஸா முடியறத நம்மளால பார்க்க முடியுது. அண்ட் அந்த வகையில மங்கள்யான் 2 அதாவது மார்ஸ்ல லேண்ட் ஆகி அங்க இருந்து சில ரிசர்ச் பண்றதுக்காக அந்த மங்கள்யான் 2 அப்படின்ற இந்த ஒரு சேட்டலைட்ட அனுப்புறது தான் இந்தியாவுடைய நெக்ஸ்ட் பிக் திட்டம் அப்படின்றத கூட நம்ம சொல்லிடலாம். மங்கள்யான் 1 வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு மிஷன். எதனால அப்படின்னா 2014ல இந்த மிஷன் வந்து லான்ச் செய்யப்படுது. அண்ட் அது வந்து ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான மிஷனாகவும் ஆகுது. இது மூலமா ஏசியாவிலிருந்து மார்ஸோட ஆர்பிட்டுக்கு சென்ற ஒரு ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக மார்ஸ் ஆர்பிட்டுக்குள்ள சென்ற முதல் நாடு அப்படின்ற ஒரு சாதனையை படைக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் ட்ரைலே மார்ஸ் ஆர்பிட்டுக்குள்ளே போன முதல் சேட்டலைட் அப்படின்ற ஒரு சாதனையும் மங்கள்யான் 1 வந்து படைச்சது. அண்ட் இது மூலமாக மார்ஸோட ஆர்பிட்டுக்குள்ளே போயிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது மார்ஸில் லேண்ட் ஆகி அங்கேருந்து ரிசர்ச் ஆரம்பிக்கலாம் அப்படின்றது தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக இருந்தது. அண்ட் அந்த வகையில் அதுக்கான திட்டங்களும் ரொம்ப தீவிரமாகவே இஸ்ரோ செஞ்சிட்ருக்காங்க. அண்ட் இதுக்கான கடைசி லெவல் அப்ரூவலுக்காக அவங்க காத்துட்டு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் அதனால இந்த ஒரு ப்ரொப்போசலையுமே இப்போதைக்கு கவர்மெண்ட் கிட்ட கொடுத்ததாகவும் அந்த அப்ரூவல் வந்ததும் மார்ஸோட மங்கள்யான் 2 இந்த அதுக்கான பணிகள் வந்து அதோட இறுதி கட்டத்தை எட்டிரும் அப்படின்றதையுமே அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ மார்ஸுக்கு போகிறது மூலமாக அங்கே என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா மார்ஷியன் சாயிலாக இருக்கட்டும் இல்லை அங்கே இருக்கிற விஷயங்கள்லாம் எடுத்து வரும்பொழுது அந்த இடம் வந்து எந்த மாதிரியான இதாக இருக்குது அப்படின்றதுக்கான இன்னொரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்தியாவோட இன்னும் அடுத்தடுத்த பிகர் பிளான்ஸும் இருக்குது. குறிப்பாக சந்திராயன் மிஷன்ஸுமே நான் அடுத்த 10 ஆண்டுகளில் என்னென்ன பண்ணணும் அப்படின்றது ஃபுல் அண்ட் ஃபுல் டிசைட் பண்ணி இப்போதைக்கு அதுக்கான வேலைகளும் சைடில் போயிட்டுருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 2035 ஒரு 10 வருஷத்துக்குள்ளே இந்தியா வந்து விண்வெளியில் ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் நம்ம வந்து நிறுவனம், அந்த இடத்துல நமக்கான ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் வைக்கணும் அப்படின்றது அந்த ஒரு பிளானும் இருக்குது. அண்ட் அதுக்கான திட்டமும் ரொம்ப வேகமாகவே போயிட்டுருக்கு. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா அடுத்தது நிலாவுக்கு இந்தியர்களை நம்ம அனுப்பணும் நம்மளுடைய ராக்கெட்ஸ் மூலமாக. ஸோ அதுதான் இன்னும் ஒரு மிகப்பெரிய திட்டமாக இருக்குது. அண்ட் அதுவுமே ஆன்லைனில் இருக்குது அப்படின்னே சொல்லிடலாம். அண்ட் அதுக்கான டெவலப்மெண்ட்டும் ரொம்ப தீவிரமாக போய்கிட்டு இருக்கு. இந்த வகையில் மங்கள்யான் 2க்கான இந்த ஒரு பணியும் சைட் பை சைட் போயிட்டுருக்கு. அண்ட் அதுவுமே இப்போ இறுதி கட்டத்தை எட்டியிருக்கு அப்படின்னே சொல்லிடுறாங்க. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா மங்கள்யான் 2 வந்து இன்னும் சில ஆண்டுகளில் சாத்தியமாகும். இன்னும் சில ஆண்டுகளில் அது லான்ச் செய்யப்படும் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுது. அண்ட் மங்கள்யான் 1 வந்து எப்படி ஒரு ரெவல்யூஷனரியாக பல புதுமைகளை கொண்டு வந்ததோ அதே மாதிரி மங்கள்யான் 2வுமே பல இடத்துக்கு முன்மாதிரியாக இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. இஸ்ரோ அப்படின்னாலே ரொம்ப காஸ்ட் எஃபிஷியண்ட்டான ஒரு ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப குறைவான செலவில் மேக்ஸிமம் ஈல்டை வந்து பார்க்குற ஒரு ஆர்கனைசேஷனாக இஸ்ரோ இருந்து வருது. இந்த இதுவே உலகத்துக்கு ஒரு மிகப்பெரிய முன்னுதாரணமாக இருக்குது. அண்ட் அந்த வகையில் குறைவான செலவில் மார்ஸ் ஆர்பிட்டுக்குள்ளே போகிறது எப்படி அப்படின்றதையுமே இஸ்ரோ வந்து நிறைவேற்றி காட்டும் அப்படின்ற நம்பிக்கையை பலர் வந்து தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் இந்த இது அடுத்த அப்ரூவல் கிடைக்கும் பட்சத்தில் அடுத்தடுத்த பணிகள் வந்து இன்னும் துரிதமாக்கப்படும். அண்ட் இன்னும் விரைவிலேயே இந்த இது லான்ச் செய்யப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. என்ன ஆகுது அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கணும்.